ஆனால் வேண்டுமென்று இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். இரங்கல் கவிதை கூட பாடக்கூடாது, யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. கருத்துரிமைக்காக குரல் எழுப்ப விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடு விடுதலை சிறுத்தைகளை தடை செய்வதற்கு வழிவகுக்குமேயானால் இது ஒரு வரலாற்று பாய்ச்சலாக அமையும். இது மாபெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளருவார்கள். ஏனென்றால் அப்படித்தான் நாங்கள் மைல்கல்லாக பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். செண்டகரம்பட்டிக்கு போகக்கூடாது என்றீர்கள், மீறினோம். மேலவளவுக்கு போகக்கூடாது என்றீர்கள், மீறினோம். மேலூரிலே பேரணிக்கு தடை விதித்தீர்கள், மீறினோம். சென்னையிலே பேரணி நடத்த தடை விதித்தீர்கள், மீறினோம். கடலூரிலே பேரணி நடத்தக்கூடாது என்று தடுத்தது மட்டுமல்ல, திருமாவளவன் கடலூர் மாவட்டத்திற்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள். அதை தவிடுபடியாக்கினோம். அதே கடலூரில் திருமாவளவன் எங்கள் செல்ல பிள்ளை என்று அங்கீகரிப்பதை போல 2.5 லட்சம் வாக்குகளை வாரி வழங்கினார்கள். தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதுவாக அதை பதிவு செய்தனவா? யாராவது ஒரு நடிகன் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தால் இந்திய அளவிலேயே தூக்கி பிடித்திருப்பார்கள். ஆகா ஓஹோ என்று எழுதியிருப்பார்கள். அடடா என்ன வாக்குகள் என்று எழுதியிருப்பார்கள். 10 நாள் இடைவெளியில் திருமாவளவன் பெற்ற வாக்குகள் 2,25,000 வாக்குகள். 2004ஆம் ஆண்டு அதைவிட 31,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று 2,57,000 வாக்குகள். எந்த பெரிய கட்சியின் ஆதரவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2004ஆம் ஆண்டு தமிழகத்தின் ஆளுங்கட்சி அதிமுக, டெல்லியின் ஆளுங்கட்சி அத்வானி திமுக, பாஜக 2 கட்சியும் சேர்ந்து தேர்தலிலே திருமாவளவனை எதிர்த்து டெபாசிட் இழந்தது, வைப்பு தொகை இழந்தது. 2 ஆளுங்கட்சி சிதம்பரம் தொகுதியிலே வைப்பு தொகையை இழந்த மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதை ஒரு நடிகன் செய்திருந்தால் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அட்டைப்படத்திலே போட்டிருப்பார்கள், 6 வாரம் எழுதியிருப்பார்கள். திரும்ப திரும்ப போட்டி போட்டுக்கொண்டு அட்டைப்படத்திலே போடுவார்கள். 500 பேர் இருந்தால் கூட நெருக்கமாக உயரத்திலிருந்து படம் பிடித்து பூதாகரப்படுத்தி காட்டுவார்கள். எந்த பத்திரிகைக்காரர்களுக்காவது இது கண்ணிலே தெரியுமா? எல் போட்டால் எல் இறங்குமா கீழே? எத்தனை ஆயிரம் பேர், வலது பக்கம் எத்தனை ஆயிரம் பேர், கண்ணுக்கு எட்டுகிற வரையில் மக்கள் திரள். ஒருவர் தொடை மீது ஒருவர் ஏறி அமர்ந்திருப்பதை போல இறுக்கமாய் நெருக்கமாய் அமர்ந்திருக்கிற இந்த கூட்டத்தின் திரளை எந்த ஊடகமாவது உயர்த்தி பிடிக்குமா? உண்மையை எழுதுமா? ஆக அப்படியெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த கட்சி ஒவ்வொரு மைல் கல்லாக தடைகளை தவிடுபடியாக்கிவிட்டு தான் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறோம். எங்களை ஆளாக்குவதற்கு, தூக்கி விடுவதற்கு, உயர்த்தி பிடிப்பதற்கு அறிவுஜீவிகளும் இல்லை, பெரிய ஆலை முதலாளிகளும் இல்லை, நிலைச்சுவாந்தார்களும் இல்லை, அல்லது நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள அனுபவம் உள்ள தலைவர் பெருமக்களும் இல்லை.